முன்னாடி எல்லாம் ஒரு பிராண்டை பிரபலப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், விளம்பர பலகை பண்ணுவாங்க. ஐ மீன் நிறைய இடத்துல போஸ்டர்லாம் ஒட்டுவாங்க. ரொம்ப ஃபெமிலியரான சேனல்ஸ்லலாம் வந்து ஆடு கொடுப்பாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மீடியாவில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு கம்பெனி ஆரம்பித்தா கூட அதை நாளைக்கே பிரபலப்படுத்த முடியும். பிகாஸ் பவர் ஆஃப் சோசியல் மீடியா. இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் எவ்வளவோ பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கிறாங்க. அவங்களால ஒரு ப்ராடக்டையோ இல்லை ஒரு கம்பெனியை வந்து ஈஸியாக மக்களோட இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும். என்னடா இது, எடுத்தவொடனே ஸ்டோரியை ஆரம்பிக்காமல் சோசியல் மீடியா பற்றியும் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை பற்றியும் பேசிகிட்டு இருக்கேன் தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு நடந்த ரொம்பவுமே திகிலான ஒரு மாதிரி பயங்கரமான ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரான அவங்க ஒரு இடத்த பிரபலப்படுத்துறதுக்காக, அதாவது ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக அங்கே அவங்களோட ஃபேமிலியோட போய் மாட்டிக்கிறாங்க. அங்கே இருந்து அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா, அங்கே அப்படி என்னதான் நடந்துச்சு, அங்கே என்னதான் இருக்குது, அங்கே இருக்கிற அமானுஷத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ரொம்பவே திகிலாக இருக்கும். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். அனுஷ்யா அண்ட் கிஷோர் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க. அஸ் யூஸ்வல் அவங்களோட வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது அனுஷ்யாவோட அப்பா பார்த்துடுறாரு. கிஷோரும் அனுஷாவும் ஒன்றா பைக்கில் போகிறத அவங்க அப்பா ரோட்டில் வச்சு பார்த்ததுக்கு அப்புறமா அது ஒரு பெரிய பூம் ஆகுது அவங்க வீட்டில். இப்போ அனுஷா அவங்க அப்பா கிட்ட பிடிவாதமாக இருக்கிறாங்க. நான் கிஷோரை தான்ப்பா லவ் பண்ணுறேன், 2.5 வருஷமாக நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்ககிட்ட வந்து நாங்களே சொல்லலான்ட்டு இருந்தோம், அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க அப்பா ரொம்பவே கௌரவம் பார்க்குற வராங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அஸ் யூஸ்வல் எல்லா ஃபாதர்ஸ் மாதிரியும் தான் அவங்க சொந்தத்திலேயே டக்குன்னு யாருன்னா இருக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்க்க வைக்கிறதுக்கு, அதாவது அனுஷ்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் அவங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாரு. இப்போ அனுஷ்யா கிஷோர் கிட்ட சொல்றாங்க, இது வேலைக்கு ஆகாது, உங்க வீட்டில் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம லீகலா என்ன பண்ணணுமோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எங்க அப்பாவால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. கிஷோர் வீட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க அப்பா அந்த 3 படத்துல வர பிரபு சார் இருக்கார் இல்லையா, அவரை மாதிரியாங்க, உன்னால் முடிஞ்சா நீ வெளியே போய் பொழைச்சிக்கோ, இந்த வீட்டிலேருந்து ₹1 உனக்குன்னு வராது, நீ போய் முடிவு பண்ணிக்க, நீ சம்பாதிக்கிறேலப்பா, நீ ஐடியில் தானே இருக்கிற, நீ சம்பாதிக்கிறேல, அப்போது தோளுக்கு மேலே வளர்ந்துட்ட, நீ முடிவு எடுத்துட்ட, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது, ஆனால் எங்களுக்கு இதில் உடன்பாடு கிடையாது, அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து வந்து இங்கே சம்மதம் பேசுகிறாங்கன்னா சொல்லு. இப்படி ஃபேக்டான வீரவசனங்கள்லாம் அவங்க அப்பா பேசுனதுக்கப்புறமா அவருமே முறுக்கிக்கிட்டு, ஓகே நான் ஐடியில் வேலை பார்க்குறேன், எனக்கு 80,000 வருது மந்த்லி, நான் என்னால் தனியாக வந்து பார்த்துக்க முடியும், உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன், உங்களால் ஏற்றுக்க முடியலன்னா ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போது ஒரு வழியாக இவங்க 2 பேருமே வீட்டை எதிர்த்துட்டு, இவர் கிஷோர் சைடு வீட்டை எதிர்க்கலை, அவங்க சைடு அனுஷா சைடு அவங்க வீட்டை எதிர்த்துட்டு, ஆல்மோஸ்ட் அவங்களுமே ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு செலிபிரிட்டி தான் வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களும் அவங்க அப்பாவை எதிர்த்துட்டு வெளியே வந்து இவங்க 2 பேர் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி இவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், சென்னையில் போரூரில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட டைப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 ஃப்ளோர். இந்த 3 ஃப்ளோர்லையுமே 2 வீடு இருக்குமா, ஒரு ஃப்ளோரில் 2 வீடு இருக்குமா. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 3rd ஃப்ளோரில் தான் இவங்க வந்து வீடு எடுத்து இவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்திருக்கு இவங்களோட லைஃப். ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இன்னுமே இவங்க வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க. இவங்களோட இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து இன்னும் ஒரு படி மேலே போகுதுங்க. இவங்களுக்கு நிறைய ப்ரமோஷன்ஸ்லாம் வருது. கிஷோருக்குமே ஒரு பக்கம் அவர் நல்ல ஜாப்ல வந்து அடுத்தடுத்த ப்ரமோஷன்லாம் வாங்கி ₹1,50,000 வரைக்கும் சேலரி வாங்கிட்டு இருக்கிறாரு ஐடியில். ஸோ இவங்களுக்கு இவங்களோட குடும்பத்தை ரன் பண்ணுறதுங்கிறது ஒரு சுமையாவே தெரியலைங்க. ஒரே ஒரு அழகான பெண் குழந்தை, அவங்களுக்கு இப்போ 3 வயசு ஆகுது. இவங்க 2 பேருக்குமே ஹெக்டிக்காக போயிட்டு இருக்குங்க ஒர்க்கு. அனுஷ்யா குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டில், 3 வயசு ஆகுது இப்போ அந்த குழந்தைக்கு. அடுத்து எங்கேயாச்சும் போகலாமே, எங்கேயாவது வெக்கேஷன் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு அனுஷ்யா ஒவ்வொரு தடவை பிளான் பண்ணும்போதும் கிஷோர் வந்து அவைலபிளாகவே இருக்க மாட்டார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தலைவலியில் இருந்துருக்குறாங்க. நார்மலாகவே இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், 1 மாதம் ஃபுல்லாக நீங்கள் கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு அந்த டிப்ரெஷனில் இருந்துக்கிட்டு அப்படிலாம் இருக்கிறீங்க அப்படின்னா
எல்லாருமே மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் குடும்பத்தோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஒரு வெக்கேஷன் போயிட்டு வாங்க. அது உங்களுக்குமே நல்லது. இந்த டைமில் தான் மகாங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே வராங்க. அவங்க வேற யாரும் இல்லை, அனுஷியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டாங்க. அவங்க 2 பேருமே ஒன்றா தான் காலேஜ்லேருந்து படிச்சிருக்கிறாங்க. காலேஜ்லேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கக்கிட்ட தான் எதுனாலும் சொல்லுவாங்க. அது போக இவங்க லவ் மேரேஜ் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு சாட்சி கையெழுத்து போட்டதுமே, இந்த ரிஜிஸ்டர் மேரேஜில் பண்ணும்போது சாட்சி கையெழுத்து போட்டதுமே மகாவும் அவங்க லவ் பண்ணிகிட்டு இருந்த குருங்கிற பையனும் தான். அப்போது இவங்க 2 பேரோட வீட்லையுமே இப்போ பிரச்சனை வந்து 2 பேரும் தனியாக வெளியே வந்துட்டாங்க. அவங்களுமே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வீடு இல்லாத காரணத்தினால எங்கேயாவது வீடு இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. 3rd ஃப்ளோரில் அனுஷியா இருக்கிற அதே அப்பார்ட்மெண்ட்டில் ரைட் சைடு இருக்கிற வீட்டில் வந்து காலியாக தான் இருக்குது. ரைட் சைடு இருக்கிற வீடு வந்து காலியாக தான் இருக்குது. அப்போது அவங்களுக்கு சஜஷன் பண்ணதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் வந்து வீடை பார்த்துட்டு வீடும் பிடிச்சிருது. அதே நேரத்தில் பக்கத்திலே ஃப்ரெண்டு இருக்கிறா. மகாவும் வீடு பார்த்த அடுத்த 3 நாள்லயே அந்த வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சி குடியேறுறாங்க. ஆல்ரெடி அனுஷியா ஜாலியாக அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் அவங்க ஃப்ரெண்டு மகாவும் அவங்க பக்கத்து வீட்டுக்கே வந்துட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் ஜாலியாக போகும்ல. ஆனால் இந்த மகாங்கிறவங்க அந்த வீடை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா இங்கே வந்து குடி வந்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, பால் காய்ச்சிட்டு. அதுக்கு முந்தின நாள் என்ன நடக்குதுன்னா, அதாவது காலையில் அவங்க வந்து பால் காய்ச்ச போகிறாங்கன்னா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு அனுஷியாவுக்கு ஒரு கால் வருதுங்க. 6 மணிக்கு பாப்பாவுக்கு அவங்க இந்த சாப்பாடுலேயே ஏதோ ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் செய்வாங்களாம் வீட்டிலே. அதெல்லாம் வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது அந்த குழந்தை சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இவங்கக்கிட்ட வந்து அந்த பூவா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் அனுஷியாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. இந்த ஃபோன் காலை அனுஷா அன்னைக்கு எடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப் எப்பயும் போல் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்திருக்குமோ என்னவோ. ஆனால் விதி அவங்க அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வந்திருக்குங்கிறத அவங்களுக்கு தெரிய வருதுங்க. ஏலகிரியில் ஒரு ரெசார்ட் இருக்குது. அந்த ரெசார்ட்டுக்கு ஒரு ப்ரமோஷன் பண்ணி கொடுக்கணும். அந்த ரெசார்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க, நீங்களும் வரலாம், உங்கள் கூட எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லுங்கள், அக்காமடேஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும், ஸ்டேக்கும் ஃபுட்டுக்கும் நாங்கள் பார்த்துப்போம், எங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணி ஒரு வீடியோ வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க, உங்களோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபோன் கால். இப்போது அனுஷாவே ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க, எங்கேயாச்சும் வெக்கேஷன் போகலாமா, நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதே, கிஷோர் வந்து ஒத்துக்க மாட்டாரு, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த நேரத்தில் கரெக்டாக அவங்களோட ஃப்ரெண்டு மகாவும் இந்த வீட்டுக்கு வர நேரத்தில் ஒரு ஆஃபர் இருந்திருக்கு அவங்களுக்கு. அனுஷா கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க. அந்த லொக்கேஷன் அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அவர் அனுப்பலை. அவர் பிளேஸை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் ஏலகிரி வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க, நாங்கள் அதான் எங்களில் ஒருத்தர் வந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மொட்டையாக சொல்லியிருக்கிறாரு. இவங்களும் கிடைச்சா போதும், ஹாப்பினஸ், நமக்கு தேவை ஒரு வெக்கேஷன், ஒரு ரெசார்ட்டு, நம்ம ஃபேமிலியும் ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் போனோன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம் இல்லையா, அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்தனால எதையுமே ப்ராப்பராக கேட்கல. எப்பயுமே ப்ராப்பராக கேட்குற ஆள் ஓகே சார்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோஷனையும் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அந்த காலை கட் பண்ணி அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தங்க, என்னமோ எதுன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு திரும்பி பார்த்தா குழந்தை இல்லை ஹாலில். மெயின் டோர் ஓப்பனில் இருக்கு. மெயின் டோரை இவங்க லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க அனுஷா. பட் அவங்களோட பாப்பா எப்பயுமே ஓப்பன் பண்ணிடுவாங்களாம், டக்குன்னு ஓப்பன் பண்ணுவாங்க, பட் வெளியே போக மாட்டாங்க. இன்னைக்கு என்னடான்னா சைக்கிளும் இல்லை, குழந்தையும் இல்லை, மெயின் டோர் வேற ஓப்பனில் இருக்கு. என்னமோ எதுன்னு பதறி அடிச்சுட்டு வேமா ஓடி போய் பார்த்தா இந்த குழந்தை 3rd ஃப்ளோர்லேருந்து 2nd ஃப்ளோருக்கு ஸ்டெப்ஸு தானாங்க. இவங்களோட வீட்டில் வந்து இது கிடையாது, லிஃப்ட் கிடையாது. இந்த ஸ்டெப்ஸில் இந்த குழந்தை போய் விழுந்து, சைக்கிளை ஓட்டிக்கிட்டே போய் விழுந்து உருண்டு ஒரு 10-15 படி உருண்டு கீழே விழுந்து ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆகுற நிலைமையில இருக்குதாங்க. கத்திட்டு பிளட்டு, ஃபுல்லாக பிளட்டு அந்த குழந்தைக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே 1st ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ஆன்ட்டி வந்து இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆங்க. இந்த குழந்தைய ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்குலாம். அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இவங்க குழந்தை தான் ரொம்ப ஃபேமஸாக. எல்லார் வீட்லேயும் கூட்டு போய் உட்கார வச்சு கொஞ்சிறது, விளாடுறது, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, இந்த மாதிரிலாம் கேர் பண்ணிக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஆன்ட்டி அவங்களோட காரை எடுத்துக்கிட்டு அனுஷியாவையும் அவங்களோட 3 வயசு பாப்பாவையும் ரத்தம் கொட்ட அவங்க காரில் கூட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதுக்கு அப்புறமா அந்த குழந்தை அன்கான்சியஸாவே இருக்குது. அவங்களுக்கு ஒரு 4 ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் அந்த குழந்தை கான்சியஸாவே ஆயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் அந்த குழந்தை கான்சியஸாவே ஆயிருக்கிறாங்க, நார்மலாவே ஆயிருக்கிறாங்க. இன்னுமே ஆனால் மயக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எதுவும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, மேஜராக எதுவும் இல்லை, மைனர் இஷ்யூ தான். நாங்கள் அதுவுமே ஸ்டிச்சஸ் போட்டாச்சு, 3 நாளில் நம்ம அதை பிரிச்சுட்டோம் சரியாயிரும்னு சொல்லி டாக்டர் சொன்னதுக்கப்புறமா இப்போ கிஷோரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுக்கு நடுவில் அனுஷாவோட ஃப்ரெண்டு மகா இருக்காங்க இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரவங்க, அவங்க வந்து பால் காய்ச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான்
கிஷோர் திட்டவே ஆரம்பிச்சிருக்கிறாரு அனுஷ்யாவை. குழந்தை கீழே விழுகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? அது எப்படி வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு குழந்தை வெளியே போகிற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன்டா. உனக்கு ஃபோன் தான் முக்கியமா? குழந்தைய உன்னால் பார்த்துக்க முடியாதுன்னா சொல்லிடு. நான் எங்கள் அம்மா கிட்ட போய் விட்டுறேன், இல்லை எங்கள் அம்மாவை இங்கே கூட்டு வந்து வச்சுக்கிறேன். இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசாத. அஸ் யூஸ்வல் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த அம்மாக்களை பற்றி பேசினாலே ஒரு சண்டை வரும் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சண்டை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேரும் காம் டவுனும் ஆயிடுறாங்க. அனுஷ்யாவோட பாப்பாக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறமா அவங்க அந்த ப்ரமோஷனை பற்றியே மறந்துடுறாங்க. இப்போ வரைக்குமே கிஷோர் கிட்டையோ இல்லை மகா கிட்டையோ இதை பற்றி ஷேர் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஏலகிரியில் ஒரு ரெசார்ட் இருக்குது, அங்கே நம்மளை வந்து ப்ரமோஷன் கூப்பிட்டுருக்குறாங்க, நம்ம எல்லாருமே போய் ஜாலியாக வெக்கேஷன் போயிட்டு வர மாதிரி போகலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை யாருக்கிட்டையுமே. இப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து 2 நாளுக்கு அப்புறமா அகைன் அதே ஏலகிரி அந்த ரெசார்ட்டோட ஓனர்கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வருதுங்க. மேம், நாங்கள் எவ்வளோ தடவை உங்களை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம், பட் நீங்கள் நாட் ரீச்சபிளே இருக்கீங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, ரிங் போயிட்டு தானே இருக்கீங்க, ஏன் எடுக்கலை, உங்களுக்கு விருப்பமாக இல்லையா, அதை சொல்லிருங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் இவங்களுக்கு ஞாபகமே வருது. ஐயோ இல்லை சார் நாங்கள் வரேன், கண்டிப்பாக நான் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா மகா, அவங்க கிட்ட காலையில் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த சம்பவம் நடந்தது வெள்ளிக்கிழமை காலையில் 10:30 மணிக்கு மகா கிட்ட போய் சொல்கிறாங்க, மகா இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கூப்பிட்டுருக்குறாங்க, நம்ம எல்லாருமே போக போகிறோம் வெக்கேஷனுக்கு, உனக்கு ஓகேவாங்கிற மாதிரி கேட்கும்போது யார் தான் ஓகே இல்லைன்னு சொல்லுவாங்க? ஓகே தான், நம்ம வந்து ட்ராவலுக்கு மட்டும் ஷேர் பண்ணிக்கலாண்டி, அங்கே தான் தங்குறது எல்லாமே ஃப்ரீங்கிறல ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இவங்க ஓகேன்னு சொல்லி அடுத்த செகண்டே மகாக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. மகாவோட வீட்டில் ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு, சார்ஜ் போட்டு வச்சுட்டு வந்துருக்குறாங்க, ஃபோன் அடிக்குது, என்னமோ ஏதோ யாரோன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா அவங்களோட ஹஸ்பண்டோட மொபைல்லேருந்து கால் வருது. மகாவோட ஹஸ்பண்ட் மொபைல்லேருந்து வேற ஒரு குரல் கேட்குது, ஒரு பொண்ணோட குரல், ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குது, அந்த ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்குது, அலாரம் சவுண்டு கேட்குது. மா, உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, சிக்னலில் நின்றுட்டு இருக்கும்போது பையன் வந்து இடிச்சிட்டான், இவர் கரெக்டாக தான் வந்தார், அவன் இடிச்சிட்டான் போல இருக்குது, இப்போ எமர்ஜென்சிக்காக நாங்கள் ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிட்டுருக்குறோம், உடனே வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு. இப்போ மகாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப ஷவுட் பண்ணி அழுகுறாங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே கேட்குற மாதிரி கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டோட நேமை சொல்லி. இப்போ அனுஷா என்னமோ எதுவும் சொல்லி அவங்க வீட்டுக்குள்ள ஓடி போய் பார்த்தா அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டி, ஜிஹெச்சு கூட்டு போயிட்டு இருக்கிறாங்கடி, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி அப்படிங்கும்போது இப்போ அனுஷா உடனே கிஷோருக்கு ஃபோன் போட்டு கிஷோரை வர வச்சு அவங்களோட கார்லேயே மகாவை கூப்பிட்டுட்டு ஜிஹெச்சுக்கு போயிருக்கிறாங்க. ஜிஹெச்சுக்கு போய் பார்த்தா அவரை, அதை மகாவோட ஹஸ்பண்டை ஐசியூவில் வச்சுருக்கிறாங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே பதறி போயிடுறாங்க. அப்புறமா சொல்கிறாங்க, அவருமே ஹெல்மெட் போட்டிருந்தனால தப்பிச்சிட்டாரு. அவருக்கு என்ன நடந்திருக்குதுன்னா, சிக்னலில் நின்றுட்டு இருக்கிறாங்க. சில தற்குறிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னதான் நம்ம டிராஃபிக் ரூல்ஸு நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக ஹெல்மெட்டு இதெல்லாம் போட்டாலும் அந்த மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த சிக்னலை மதிக்காமல் எங்கே தான் போவீங்க, இந்த ஒரு 2 செகண்டில் என்னடா ஆக போகுதுங்கிற மாதிரி ஒருத்தனோட லைஃபையே காலி பண்ணிட்டு போயிடுவானுங்க. அதே மாதிரி தான் மகாவோட ஹஸ்பண்டுக்கும் நடந்திருக்குதுங்க. அவர் ஹெல்மெட்லாம் போட்டு ப்ராப்பராக ஒரு சிக்னலில் நின்றுட்டு இருக்கிறாரு. அவருக்கு க்ரீன் சிக்னல் ஆரம்பிச்சதுக்கப்புறமா ரன் பண்ணும்போது எவனோ ஒருத்தன் த்ரிபிள்ஸில் ஹெல்மெட் கூட போடாமல் அவரை வந்து இடித்து தூக்கிட்டு போயிருக்கிறானுங்க. அந்த பசங்களையும் பிடிச்சிட்டாங்க. ஸோ மகாவோட ஹஸ்பண்ட் ஹெல்மெட் போட்டனால அவருக்கு ஒன்றும் ஆகலை, அங்கங்கே ஸ்க்ராச்சஸில் தான் இருக்குது. அன்கான்சியஸ் ஆனனால தான் ஐசியூவில் வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. வேறு எங்கேயாச்சும் ஸ்கல்ல எதனா உள்ளே அடிபட்டுருக்குமோன்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க. கடவுள் புண்ணியத்தில் யார் செஞ்ச புண்ணியன்னு தெரில, அவருக்கு எதுவுமே ஆகலை. ஓகே, அவர் நல்லா தான் இருக்கிறார். அவரை கூப்பிட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ கூட அனுஷாவுக்கும் மகாவுக்கும் இந்த ஃபோன் கால் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுங்கிற விஷயம் தெரியலைங்க, தெரிய வரல. அவங்க அதை பற்றி ஒரி பண்ணிக்கவே இல்லை. அனுஷா, கிஷோர், மகா அவங்களோட ஹஸ்பண்ட், இவங்க 4 பேருமே மகாவோட வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே ஒரு மாதிரி அடுத்தடுத்து தப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எதுனா அமானுஷம் இருக்குதா என்னன்னு தெரில. மகா வந்து இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இப்போ மகா வந்து நாளைக்கு தானே பால் காய்ச்ச வராங்க, அவங்கக்கிட்ட பேசாத, நீ அவங்கக்கிட்ட பேசினாலே எதனா ஒரு இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்குது, அவங்க ஒருவேளை எதனா கரிக்கிறாங்களா, நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு உன்னை கரிக்கிறாங்களா, உன் ஃப்ரெண்டு தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உன்னை கரிக்கிறாங்களா என்னன்னு தெரில. மகா இந்த வீடை வந்து பார்த்துட்டு அடுத்த நாள் ஈவினிங் தான் அவங்க குழந்தைக்கு இந்த மாதிரி கீழே விழுந்து ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கு ஆயிருக்குது. ஸோ கிஷோர் வந்து அனுஷா கிட்ட சொல்லியிருக்கிறாருங்க, எனக்கு என்னவோ சரியாக படலை, நம்ம வேணால் வேறு இடத்துல வீடு பார்த்துடலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது அந்த வீட்டுக்கு வந்த மகாவோட ஹஸ்பண்டுக்குமே இவ்வளோ பெரிய ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. அதாவது இன்னும் செத்து பொழைச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட. என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் இல்லையா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில். அப்போது அவங்க பார்த்துருக்க அந்த வீடு தான் பிரச்சனையா,
இதை பற்றி தான் இவங்க 4 பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது அனுஷ்யாவோட ஹஸ்பண்ட் கிஷோர் இருக்கார் இல்லையா, அவரோட வாயில் இந்த மாதிரி வார்த்தை வர்றது கஷ்டம். ஆரம்பத்துலேருந்தே கவனிச்சிருப்பீங்க. அவரே இப்போ சொல்கிறாரு, நம்ம எங்கேயும் ரிலாக்ஸ் பண்ணலாமா, எனக்குமே ஒரு மாதிரி டென்ஷனாக ப்ரெஷராக இருக்குது, எங்கேயும் ரிலாக்ஸ் பண்ணலாமா, ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ் வந்து எதனா ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி போய் வெக்கேஷன் போயிட்டு வரலாமாங்கிற மாதிரி கேட்க இப்போ அனுஷ்யாவுக்கு ஒரு மாதிரி உச்சி குளிர்ந்ததுங்க. ஆமாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். ஏலகிரியில வந்து ஒரு ரெசார்ட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க, ப்ரமோஷனுக்காக கூப்பிட்டுருக்காங்க. நம்ம இங்கேருந்து செலவு பண்ணி, அதாவது பெட்ரோலுக்கு மட்டும் போட்டு போனால் போதும், மற்றதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்களாங்க அப்படிங்கும்போது, சரி ஓகே, இதை ஏன்டி நீ முன்னாடியே சொல்லலை அப்படிங்கும்போது, இல்லை உங்ககிட்ட சொன்னால் எதனா தப்பாக நினச்சிப்பேன்ட்டு தான்டா, ஏன்னா குழந்தைக்கு வேறு இப்போ தான் அடிபட்டுருக்கு, இந்த நேரத்தில் போயிட்டு வெக்கேஷன் சொன்னால் என்ன நினப்பேன்னு தெரில, இப்போ நீயே சொல்லிட்ட இல்லையான்னு சொல்லி இப்போது இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சு 2 நாள் கழியுதுங்க. இந்த 2 நாளுமே கெட்ட கெட்ட கனவாக வந்திருக்குது. மகாவோட கனவுலையும் அனுஷ்யாவோட கனவுலையும் கெட்ட கெட்டதான் நடந்திருக்குது. லைக் இந்த ரத்தம் கொட்டுற மாதிரி, அது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி ரத்தக்காவு வாங்குற மாதிரி, அவங்க ஃபேமிலியில் ஒருத்தரை வந்து ரத்தக்காவு வாங்குற மாதிரி அமானுஷ்யமான கனவுகள்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை ஷேர் பண்ணிக்கலங்க. ஃபைனலி இவங்க ட்ரிப்புக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி கீழே ரெடியாக இருக்குது. இவங்களோட ஓன் காரில் தான் போகிறாங்க, கிஷோரோட காரில் தான் போகிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்கவுங்க வீட்டில் 2 பேரும் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அனுஷ்யாவோட பாப்பா இருக்காங்க இல்லையா, குழந்தை இருக்காங்க இல்லையா, 3 வயசு, அந்த பெண் குழந்தை வெளியே கூப்பிட்டா உடனே வந்துருவாங்களாம். ஆளாக வீட்டிலேருந்து கிளம்புறது குழந்தைங்களா தான் இருக்கும். அவங்கன்னு கிடையாது, எல்லார் வீட்லையுமே நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா குழந்தைங்கள கூப்பிட்டோன்னா ஆளாக கிளம்பி வர்றது அவங்க தான். ஏன்னா என்ன கையில் வச்சுருக்காங்களோ அப்படியே போட்டு வான்னு சொல்லி தூக்குன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த குழந்தை வருவாங்க. ஆனால் அன்னைக்கு இவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா வாடி கிளம்பலான்னு சொல்லி கூப்பிட்டா அந்த குழந்தை வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வாமாட்டேன்ட்டு, அதாவது வாமாட்டேன்னா வரமாட்டேன்னு அர்த்தமா. அழுக ஆரம்பிச்சிருக்குது அந்த குழந்தை. இவங்களுக்கு அப்பவுமே புரியலைங்க, இதுவும் ஒரு தடங்கல் தான் அப்படிங்கிறது. அனுஷ்யாவோட ஃபேமிலிக்கும் புரியல, மகாவுக்கும் புரியல. என்னடா அது வரமாட்டேங்கிறா, ஐயோ அது ஒன்றும் இல்லை, காலையில் வந்து இந்த பிஸ்கட் கேட்டா நான் கொடுக்கல, அது இந்த கோவத்தில் வந்துட்டு இப்போ ஒரு மாதிரி பண்ணுறா, நான் பிஸ்கட் கொடுத்தா வருவான்னு சொல்லிட்டு பிஸ்கட் கொடுத்துருக்குறாங்க. அப்பயும் அந்த குழந்தை வரமாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களோட ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, இவங்களோட பெட்ரூமை. அப்போது அந்த குழந்தைக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. இப்போ கிஷோர் என்ன பண்ணுறாருன்னா, வாங்க செல்லம் நம்ம ஊருக்கு போவேனா, கீழே போய் நம்ம காரை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி ஏமாற்றி தூக்குறாரு. அந்த குழந்தையும் வந்துடுறாங்க. அப்பயுமே ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பாக அழுகிற முகத்தோட தான் வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை தூக்கிக்கிட்டு கீழே வந்ததுக்கப்புறமா ஒரு வழியாக கிளம்பி ஏலகிரியில் இருக்கிற அந்த ரெசார்ட்டுக்குள்ள, அதாவது அந்த ரெசார்ட்டோட கேட்டு, மெயின் கேட்டை தாண்டி ஒரு 500 மீட்டர் உள்ளே போனால் தான் மெயின் ரெசார்ட்டே இருக்குமா. அது வரைக்கும் சுற்றிலும் ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்குமாங்க. காடு கிடையாது, இந்த தோட்டம் வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஹில் ஸ்டேஷன்லாம், அந்த மாதிரியான செடிகள் கொடிகள்லாம் இருக்குமாங்க. அதை கிராஸ் பண்ணி உள்ளே போகும்போதே கரெக்டாக அந்த கேட்டை தாண்டி கார் உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறமே கார் டயர் பஞ்சர். காரோட டயர் வந்து வெடிக்கிற சத்தம் கேட்டு என்னமோ எதுன்னு சொல்லிட்டு பதறி போய் கீழே இறங்கி போய் பார்த்தா காரோட டயர் வந்து ஒரு மாதிரி கோரமாக வெடிச்சிருக்குது. என்னடா அது, இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், ஒரு பஞ்சர் ஆகலை, ஒரு எந்த ஒரு இஷ்யூவும் வரல, இங்கே வந்து இப்போ தான் என்ட்ரி ஆகிறோம் உள்ள, இப்படி வெடிச்சு போயிடுச்சு, என்னடா அது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே இருந்த தோட்டக்காரர் ஒருத்தர் கையில் வச்சிருந்த தண்ணி கேனை, இந்த தண்ணிலாம் பாய்ச்சுவாங்க இல்லையா, அந்த தண்ணி கேன் பாய்ச்சுற அந்த கேனை டொம்முன்னு கீழே போட்டு இவங்கள ஒரு மாதிரி பார்த்துருக்கிறாருங்க. ஒரு மாதிரி அவரோட பார்வையே சரி கிடையாது. இதை மகாவோட ஹஸ்பண்ட் கவனிச்சிருக்கிறார். கவனிச்சதுக்கு அப்புறமா கிஷோர் கிட்ட ஷேர் பண்ணும்போது, அது ஒன்றும் இல்லைங்க, எதனா காசு கீசு கேட்குறக்காண்டி சும்மா எதனா பார்த்துட்டு இருப்பாங்க, இப்போயே ஐஸ் வைப்பாங்க. இல்லைங்க, அவர் பார்க்குறது அந்த மாதிரி தெரில, அவரோட பார்வையே வேறு மாதிரி இருக்குது, ஏதோ பயந்து போய் பார்க்குற மாதிரி இருக்குது, அட இங்கே எல்லாம் அப்படி தாங்க இருப்பாங்க, விடுங்க வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவரும் அதை கண்டுக்கவே இல்லை. கிஷோர் அதை பெருசாகவே எடுத்துக்கல. மகா கிட்டேயோ இல்லை அனுஷ்யா கிட்டேயோ இந்த விஷயத்தை இவங்க 2 பேருமே ஷேர் பண்ணவே இல்லை. இப்போது என்ட்ரியிலேயே 500 மீட்ரு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. திங்ஸ் எல்லாத்தையும் இந்த 2 ஜென்ஸும் எடுத்துக்கிறாங்க, குழந்தைய அனுஷ்யா வச்சுக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நடந்து போகிறாங்க உள்ள ரெசார்ட்டுக்குள்ள. இப்போ இவங்க 4 பேருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. என்னன்னா, அந்த ரெசார்ட் ஒரு மாதிரி பழமையான ஸ்டைலில் மெயின்டெனன்ஸே இல்லாமல் வெளியே அங்கங்கே பாசம் படிஞ்ச மாதிரி பச்சை கலரில் அங்கங்கே ஒரு மாதிரி கிராக்லாம் விழுந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கிரீப்பியான ஒரு பங்களா மாதிரி இருக்குது. அது ஒரு லாட்ஜ் மாதிரி தான் இருக்குது. வெளியே சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த செடி கொடிகள் எல்லாத்தையுமே சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு தோட்டக்காரரும் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள வந்து பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ அனுஷ்யாவை பார்த்து கிஷோர் கண்ணு காட்டுறாரு, என்னடி இது, நீ போட்டோஸ் எதுவுமே பார்க்கலையா, நீ எல்லாமே கரெக்டாக பண்ணுவியே, எப்பவுமே அனுஷ்யா எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக இருக்கும், அது இவங்களோட ஃப்ரெண்டுக்காக இருக்கட்டும் இல்லை அவங்க ஹஸ்பண்டுக்காக இருக்கட்டும் அது தெரியும்.
இப்போ வரைக்குமே இந்த நடந்த பிரச்சனை ப்ரெஷருக்கு நடுவில் எங்கே போக போகிறோம், அதோட ஃபோட்டோ எங்கே, அதோட லொக்கேஷன் எங்கெல்லாம் கேட்கல. அது அனுஷாவுக்குமே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு ரெசார்ட், அது ஒரு ப்ரமோஷனாக வருதுன்னா நம்ம அங்கே போயிட்டு வந்துடலாங்கிற மைண்ட் செட்டில் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்களே ஒழிய அது என்ன, அதோட ஃபோட்டோஸ் என்ன, அது எப்படி இருக்கும், இந்த விஷுவல் எதுவுமே பார்க்கல. இப்போ லைவாக பார்த்ததுக்கு அப்புறமா வேற வழி இல்லாமல் உள்ளே போகிறாங்க. ரிசப்ஷனில் ஒரே ஒரு வயசானவர் இருக்கிறாரு. அவருக்குமே ஒரு கண்ணு இல்லையாங்க, ஒரு கண்ணு கிடையாது. இந்த இடத்துல வந்து கருப்பு கலரில் ஒரு இது மாதிரி போட்டிருப்பாராம், அதாவது இப்படி தொங்கும் பார்த்துருக்கீங்களா, பழைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி போட்டு அது மேலே கண்ணாடியும் போட்டிருக்கிறாரு, கருப்பு கலர் கண்ணாடி போட்டிருக்கிறாரு. கேட்டால் கண் ஆப்ரேஷன் சொல்கிறாரு. என்னாச்சுங்கய்யா கண்ணுக்கு அப்படின்னா, அந்த மாதிரி கண் ஆப்ரேஷன். அன்பு சார் சொன்னவங்களா, சரி சரி வாங்க வாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 101 102 இந்த ரெண்டுமே உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த ரிசப்ஷனில் பின்னாடி வந்து சாவிங்கெல்லாம் தொங்கும் பார்த்துருக்கீங்களா, ரூமோட சாவிங்கெல்லாம், அதில் எல்லா சாவியுமே அங்கே தான் தொங்குது. ஒரு சாவி கூட எடுக்கலை. 101 102ங்கிறத அந்த சாவி எடுக்கிறாரு இல்லையா, அந்த சாவியை எடுத்த இடம் மட்டும்தான் காலி ஆகுது. இப்போ இதை கிஷோர் நோட் பண்ணுறாரு. அப்போ இந்த ரெசார்ட்ல யாருமே இல்லையா, நம்ம 2 குடும்பம் தான் தங்க போகிறோமா, ஒருவேளை இவங்க வீக் டேஸில் வந்தனால அந்த மாதிரி கூட்டம் இல்லாமல் இருக்குமோ, அப்படி பார்த்தாலும் எப்படி எம்டியாக இருக்கும். சரி என்னமோ போய் ரூமை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலே போயிருக்கிறாங்க. 101 லாக்கை ஓப்பன் பண்ணதுக்கு பழைய சாவி தான், இந்த டிஜிட்டல்லாம் கிடையாது, கீ போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். கீ போட்டு ஓப்பன் பண்ணவே முடியல அவங்களால. செம்ம டைட்டு, முட்டுன்னு முட்டுறாரு அந்த தாத்தாவே, ஓப்பன் பண்றவரே. இது கொஞ்சம் டைட்டா இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ அந்த தாத்தா ஓப்பன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கிஷோர், அனுஷா, மகா அவங்களோட ஹஸ்பண்ட், இவங்க 4 பேரும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்க்குறாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. சுற்றிலும் பார்த்தா ஒரு டோர், அதான் சொல்கிறேனே, யாருமே இல்லை, மயான அமைதி, இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த ரெசார்ட்டில் கீழே விரிச்சிருக்கிற அந்த கார்பெட்டுமே எப்படி இருக்குன்னா, பழமையான ஒரு கார்பெட், ரொம்ப அழுக்காக, அதை க்ளீனே பண்ணாமல் ஒரு மாதிரி மெயின்டெனன்ஸே இல்லாத மாதிரி இருக்குது. சரி ரூம் ஆச்சும் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ கிஷோர் ஒரு முட்டுறாரு. டோர் ஓப்பன் ஆகுது. உள்ளே போய் பார்த்தா ரூம் வந்து ஓகேங்க, ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பழமையான ஒரு ரெசார்ட்டை, நல்லா ஓடிட்டு இருந்த ஒரு ரெசார்ட்டாங்க அது. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமா நல்லா ஓடிட்டு இருந்தது. கடந்த ஒரு 6 வருஷமா தான் மெயின்டெனன்ஸே இல்லாமல் ஆட்கள் யாருமே வராமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஒன்றும் இல்லை, சரியாயிரும், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெனோவேட் பண்ணிடுவார் ஓனரு. இப்போ தான் உள்ள ரூம் எல்லாம் ரெனோவேட் பண்ணியிருக்கோம். ஓகே நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமில் போயிட்டு 2 பேருமே பக்கத்து ரூமில் 102ல் வந்து மகா அவங்களோட ஹஸ்பண்ட், 101ல் வந்து அனுஷா அண்ட் கிஷோர் அவங்களோட குழந்தை. இப்போ அவங்களோட ரூம்குள்ளே போனதுக்கு அப்புறமா டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ சிக்கல்னு பார்த்தா லாக் பண்ணுறதுக்கும் அவ்வளோ சிக்கலாங்க. லாக் பண்ண முடியல, அது ஒரு மாதிரி டைட்டாக இருக்குது, அழுத்தினாலும் ஒரு மாதிரி போக மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அதையுமே முட்டி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் லாக் பண்ணியிருக்கிறாரு கிஷோர். இப்போ ரூம்குள்ள வந்த உடனேயுமே அனுஷாவை போட்டு திட்டுறாருங்க. ஏய் என்னடி அறிவு இருக்கா உனக்கு, எதுனாலும் கேட்க மாட்டியா, போட்டோஸ்லாம் கேட்க மாட்டியா, என்னையவே சொல்லிட்டு இருக்கிற. சரி நீ கேட்டிருக்கலாம்ல, நீ கேட்டிருந்தனா உடனே நான் வாங்கி அனுப்பியிருப்பேன்ல, நான் உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருப்பேன்ல. நீ உன் வாயால் வெளியே வரதே பெரிய விஷயம், இந்த மாதிரி வெக்கேஷன் வரதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்போது உன் வாயால் சொன்னதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி இதெல்லாம் நொட்டம் சொன்னா என்னால் வெளியே வர முடியல, என்ன பண்ணுறது, இப்படி ஒரு வாக்குவாதம் வந்திருக்குதுங்க. இவங்களை அறியாமலே இந்த வாக்குவாதம் பெரிய சண்டையாகி அசிங்கமா மாத்தி மாத்தி திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அனுஷாவும் கிஷோரும். இவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சண்டை வந்ததே கிடையாதாங்க, எக்ஸ்ட்ரீமா சண்டை வந்ததே கிடையாதான். ஆல்ரெடி நம்ம இந்த கதையோட ஆரம்பத்திலே ஒரு சண்டையை பார்த்துருப்போம், அதுவுமே ஒரு 2 நிமிஷத்துல அவங்களுக்குள்ள சரியாயிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ இவங்களை அறியாம எக்ஸ்ட்ரீமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அந்த 3 வயசு பாப்பா அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் சண்டை போடுறதை பார்த்துட்டு ஏங்க அழுக ஆரம்பிச்சோன்னே கிஷோர் ஒரு கட்டத்துக்கு மேல அவர் அறியாமலே சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. அவர் அறியாமலே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அனுஷாக்கு பாப்பாவை பார்த்தோன்னையும் அதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. அனுஷாவுமே அப்படித்தான், அவங்கள அறியாமலே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. குழந்தைய அழுக வச்சுக்கிட்டு எந்த ஒரு பேரண்ட்ஸுமே சண்டை போட மாட்டாங்க. சண்டை போட்டாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் குழந்தை அழுகிறத பார்த்தோன்னையும் அனுஷா நிப்பாட்டுறாங்க, கிஷோரும் நிப்பாட்டிடுறாரு. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு குழந்தைய கொஞ்சிக்கிட்டே அவங்கள காம் டவுன் பண்ணிக்கிட்டே, இப்போ எதுக்கு நம்ம இவ்வளோ பெரிய சண்டை போட்டோம், இது ஒரு சாதாரண விஷயம் தானே, ஓகே இங்கே நம்ம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு இதே ஊரில் வேற எதனா ரெசார்ட்டுக்கு போயிடலாம், அவங்களுக்கு தேவை வீடியோ தானே, அதை நம்ம இந்த ரூமை மட்டும் கவர் பண்ணி நான் சின்னதாக எடுத்து கொடுத்துக்கிறேன், நான் கேட்டால் சொல்லிக்கிறேன், அந்த அன்புங்கிற ஒரு ஓனர் கேட்டாரா நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓகே அனுஷா, நானுமே இந்த அளவுக்கு ஏன் எக்ஸ்ட்ரீமாக சண்டை போடுன்னு தெரில, எனக்கு ஏதோ வினோதமாக இருக்குது, இந்த ரூம்குள்ளே நம்ம வந்தோடனே ஏதோ வினோதமாக இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே பக்கத்து ரூம்ல சண்டை. புதுசா கல்யாணம் பண்ண, லவ் மேரேஜ் பண்ண கப்புளுக்குள்ள அவங்களுமே ஜாலியா இருக்கணும்ட்டு தான் இவங்க கூட வந்திருக்கிறாங்க.
அவங்களுமே இவங்களை விட எக்ஸ்ட்ரீமா அசிங்கமா பேசி சண்டை போட்டுட்டு இருக்காங்க பக்கத்து ரூம்ல. இப்போ கிஷோர் என்ன பண்றாருன்னா அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ஒரு வழியா அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு அவங்களோட டோரை போய் தட்டும் போது மகாவும் அவங்க ஹஸ்பண்டும் வெளியவே வர மாட்டாங்களாங்க. அசிங்கமா கத்தி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்களாம். இப்போதான் கிஷோருக்கும் அனுஷாவுக்கும் ஒரு விஷயம் புரிய வருது. அவங்களுக்கு இவங்க பேசுறது கேட்கலையா? இந்த டோரை அவ்வளோ உடனே உடைச்சிட்டு இருக்கிறாரு, அது அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்கலையா? வேகமா உள்ள ஓடுறாங்க. அவங்களோட ரூம்குள்ள ஒரு பால்கனி இருக்குமாங்க. அந்த பால்கனியும் இந்த பக்கத்து வீட்டோட அந்த பக்கத்து ரூமோட பால்கனியும் பக்கத்துல தான் இருக்குமா. அதுல கிஷோர் வேகமா எகிரி குதிச்சு அங்க உள்ள பால்கனி டோர்ல போய் டொக் 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 டொக்னு தட்டும் போது அவங்க 2 பேரும் அவர் அந்த மகாவோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டு வந்து அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு கிஷோரை. என்னதான் இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவங்க பயந்துடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கே இப்போ ஒரு அமானுஷம் நடந்திருக்குது. இவங்களோட மதிக்கெட்டு சண்டை போட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு குழந்தை கிடையாது. இவங்க குழந்தை இருக்கிறனால அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்களோட உயிருக்கு எதனா ஆயிருமோன்னு பயந்து தான் கிஷோர் அங்க உள்ள போயிருக்கிறாரு. ஆனால் அவர் பிடிச்சி இவரை அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஏய், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல சண்டை நடந்துட்டு இருக்கு, இப்படி எகிரி குதிச்சு வந்து பாக்குற, உனக்கு அசிங்கமா இல்லையா? அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப பேச ஆரம்பிச்சிருக்காருங்க. இப்போ அனுஷா அங்க இருந்து கத்துறாங்க, ஹலோ மகா, அந்த டோரை ஓப்பன் பண்ணு, ஒரு நிமிஷம் டோரை ஓப்பன் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க டோரை ஓப்பன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணிடுறாங்க. மகா ரூமை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அனுஷா உள்ள வந்து மகாவோட ஹஸ்பண்டை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ மகா அனுஷாவை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷத்துக்கிட்ட இவங்களுக்கு சண்டையும் வாக்குவாதமும் போயிருக்குதுங்க. இவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல மறுபடியும் அந்த குழந்தை தான் இவங்களை சுயநினைவுக்கு கொண்டு வந்திருக்குது. இவங்களோட குழந்தை அழுக ஆரம்பிச்சிருக்குது. அந்த 3 வயசு குழந்தை அழுகிறத பார்த்தோன்னே 4 பேருமே காம் டவுன் ஆகுறாங்க. இப்போ அந்த ரூமை விட்டு 4 பேருமே ரூமை விட்டு வெளியே வராங்க. அந்த தோட்டத்து ஏரியாவுக்கு வராங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட எண்ணமோ இந்த மாதிரி சண்டை போடணுங்கிற அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரலங்க. யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி கேட்டுக்கிறாங்க. புரிதல் வருது அவங்களுக்கு. சாரி ப்ரோ, எனக்கு புரியுது நீங்கள் எதனால் அப்படி பண்ணீங்கிறது, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லும்போது இவரும் சொல்கிறாரு, இல்லை ப்ரோ ஏதோ தப்பாக இருக்குது. உள்ளே வரும்போதே ஒரு நெகட்டிவ் வைப் இருந்திருக்குது இவங்களுக்கு. அந்த ரிசப்ஷனில் நிற்கும் போதே ஒரு நெகட்டிவ் வைப் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அட்மாஸ்பியர் இவங்களோட ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா இவங்க சண்டை போட்டது இதெல்லாம் வச்சு கன்ஃபார்மே பண்ணுறாங்க, இது ஏதோ தப்பாக இருக்குது. இந்த ரெசார்ட் வந்து நமக்கு வேணாம். நம்ம என்ன பண்ணலாம், குளிச்சு முழிச்சிட்டு அதாவது ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம வெளியே போயிட்டு தேடலாம், ரெசார்ட் எதுனா கிடைக்குதான்னு பார்க்கலாங்கும் போது இவங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அமையலைங்க. ஏன்னா இவங்க பிளான் பண்ணது மதியம் 2 மணிக்கெல்லாம் அந்த ஏலகிரியில் இருக்கிற ரெசார்ட்டுக்கு ரீச் ஆயிடுவோன்னு தான். ஆனால் இவங்க வந்தது 5:30 மணிக்கு தான் உள்ளே வந்து ரீச் ஆகிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நைட் நேரத்தில் போய் எங்கேயுமே இவங்களால ரெசார்ட் வந்து தேட முடியாது. தேடினாலும் ரொம்ப உள்ளே போகணுமா. இவங்க எடுத்திருக்கிறது ஏலகிரிக்கும் மேலே இருக்கிற ஒரு ரெசார்ட்டு தான் எடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வேணாம், இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம், குழந்தை வேற இருக்குது, இன்னைக்கு நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் வெள்ளனையே ஒரு 7 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. இப்போ கிஷோர் அவங்களோட ரூம்ல 101ல ரெஸ்ட் ரூமுக்கு போறாரு ஃப்ரெஷ்அப் ஆகுறதுக்காக. அனுஷா அவங்களோட குழந்தைய 3 வயசு குழந்தைய தூங்க வச்சிடுறாங்க. பெட்டில் தூங்க வச்சுட்டு வெளியே வாசலில் வந்து நின்று, அதாவது 101க்கு வெளியே நின்று அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருன்னா இருக்கிறாங்களா, நம்மளை தாண்டி ஒரு வேளை வேற யாருன்னா இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது 102ல அந்த கதவு வந்து டும்னு ஒரு மாதிரி ஆட்டுற சவுண்டு கேட்குதுங்க. பக்கத்தில் இவங்க ரூமுக்கு பக்கத்துலேயே 102ல மகாவும் அவங்களோட ஹஸ்பண்டு தான் இருக்கிறாங்க. அந்த ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாதான் அந்த மாதிரியான ஒரு சத்தம் வரும் இல்லையா, அதை தான் ஆரம்பத்துலேயே நம்ம பார்த்தோம். அவங்களுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், நம்ம வெளியே போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம், அப்படியே விசாரிச்சுட்டு வந்துடலாங்கிற பட்சத்தில் தான் கிளம்புறதுக்காண்டி போயிருக்கிறாங்க அவங்க ரூமுக்குள்ளே. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இந்த சத்தம் கொடுக்கணும், அவங்க ஓப்பனும் பண்ணலை. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களே ஓகே மேபி என்னன்னு தெரியலையே, சரி நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் பார்க்குறாங்க, ஓப்பன் பண்ணல. கூப்பிட்டும் பார்க்குறாங்க, மகான்னு சொல்லி கூப்பிட்றாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இவங்களோட 101 கதவை மூடிட்டு உள்ளே வந்து பார்த்தா தூங்கிக்கிட்டு இருந்த 3 வயசு குழந்தை ஒரு மாதிரி எந்திரிச்சு இப்படி உட்கார்ந்துருக்குதுங்க. ஹரிணி, என்னாச்சுப்பா? அம்மா வெளியே போயிருந்தேன்ப்பா, எங்கேயும் போகல, இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன், வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன் வாசல்ல, நீ அம்மாவை தேடினியா, கோபமா இருக்கியான்னு சொல்லும் போதும் இந்த குழந்தையோட ஆக்டிவிட்டியே சரியில்லை. சோ ஹரிணியோட ஆக்டிவிட்டி சரியில்லை. இத அனுஷாவுக்கு வந்து நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி எல்லாம் ஹரிணி பாப்பா வந்து பண்ண மாட்டாங்க, இவங்க ஏதோ ஆயிடுச்சு, நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஆன மாதிரி இந்த பாப்பாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுங்கிறது அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப நேரம் ஆட்டி பார்க்குறாங்க. அந்த குழந்தைய வந்து ஆட்டி பார்க்குறாங்க. அந்த குழந்தை கண்ணு முழிக்குது. கண்ணை முழிச்சு இவங்களே இப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்குதாங்க. ஒரு மாதிரி முறைச்சு பார்க்குதான். இந்த மாதிரி இந்த குழந்தை முறைச்சதே கிடையாது, அப்பாவையும் சரி அம்மாவையும் சரி. வினோதமாக ஒரு மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்குது அந்த குழந்தை.
இப்போ கிஷோர் பாத்ரூம்ல இருக்காரு இல்லையா, அவங்கள போய் வேமா கதவை உடைக்கிற அளவுக்கு தட்டி, ஏங்க ஏதோ ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க, ஹரிணிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு அவரும் வந்திருக்கிறாருங்க. வந்து பார்த்தா குழந்தை இன்னுமே இவங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஏதோ ஒருவேளை இந்த குளிர் ஒத்துக்காம பனியில எதனா ஆயிடுச்சா, என்ன ஏது இவங்களுக்கு எதுவுமே புரியல. குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்துல கிஷோர் என்ன பண்றாருன்னா அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு வெளியே ஓடுறாருங்க. டோரை ஓபன் பண்ணவே முடியல, இவங்களோட டோரையுமே ஓபன் பண்ணவே முடியல. காலை வச்சு மிதிக்கிறாருங்க, மிதிச்சு இழுக்கிறாரு. அவங்களுமே குழந்தைய 2 பேருமே குழந்தைய கீழே பெட்ல வச்சுட்டு 2 பேர் சேர்ந்து இழுத்து ஒரு கட்டத்துக்கு மேல கதவையும் ஓபன் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துல 3 நிமிஷம் இருக்குது அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு. டோரை ஓபன் பண்ணிட்டு இவங்க கீழே வரும்போது டைம் 8:45. 8:45 மணிக்கு ரிசப்ஷன்ல யாருமே இல்லை. ரிசப்ஷனே ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்குது. லைட்டு கூட போடாம வச்சிருக்கிறானுங்க. ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. செம்ம டார்க்கா இருக்குது அந்த இடமே. கிஷோர் இது எல்லாத்தையுமே நோட் பண்றாரு. நோட் பண்ணிட்டு உடனே இதை மகாக்கும் ஃபோன் போட்டு சொல்லு, மகாக்கு நீ ஃபோன் போடு, மகாக்கு ஃபோன் போட்டு அவங்களையும் வெளியே வர சொல்லு, நம்ம எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம், ஹாஸ்பிட்டல் போகலாம், இல்லைன்னா அவங்களை பின்னாடி வர சொல்லு, வேமா வர சொல்லுன்னு சொல்றாரு. வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கார் டயர் பஞ்சர் ஆயிருக்குது. ஸ்டெப்னியை மாற்ற சொல்லி, அதாவது ஸ்டெப்னியை மாத்திட்டு பஞ்சரான டயர் இருக்கு இல்லையா, அந்த கிழிஞ்சு போன டயருக்கு பதிலாக வேற ஒரு டயர் வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி மெக்கானிக் வர சொல்லுங்கன்னு ரிசப்ஷன்ல ஆல்ரெடி 2 பேருமே சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. மகாவோட ஹஸ்பண்டும் கிஷோரும் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ஆனால் இன்னுமே அந்த காரை சரி பண்ணல. அதே இடத்துல தான் கார் நின்றுட்டு இருக்கு. அதாவது இவங்க விட்டுட்டு வந்தாங்க இல்லையா, அதே இடத்துல தான் கார் நின்றுட்டு இருக்கு. இன்னுமே என்னடா நடக்குது இங்கன்னு சொல்லிட்டு பதட்டம் வரும் இல்லையா யாரா இருந்தாலும். அந்த டைம்ல இந்த பாப்பா, ஹரிணி பாப்பா நார்மலா பிஹேவ் பண்றாங்க. இப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அந்த ரெசார்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கும் ஒரு மாதிரி மைண்ட் ரீதியா வேற மாதிரி சண்டைகள் பிரச்சனைகள் வந்துச்சு. அதே மாதிரி தான் குழந்தையும் வேற மாதிரி அமானுஷ்யமா கண்ணுலாம் மேல தூக்கிக்கிட்டு பயமுறுத்திட்டு இருந்தா. இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் நார்மல் ஆயிட்டாளா? மகாக்கு உடனே போன் பண்ணுமா, நீங்க போன் பண்ணுமான்னு சொல்லிட்டு போன் போடும்போது மகாவோட போன் சுவிட்ச் ஆஃப். சரி, அவங்க ஹஸ்பண்ட் நம்பர் இருக்குல்ல, அவருக்கு போன் போடுன்னு சொல்லி அவங்க சொல்லும் போது இவர் கால் பண்றாரு, கிஷோர் கால் பண்றாரு. கால் பண்ணா அவரோட போன் நாட் ரீச்சபிள். நீ பாப்பா வச்சுக்கோ, காருக்குள்ளேயே உட்கார்ந்து காரை தாண்டி வெளியே வராத, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, காரை தாண்டி வெளியே வராதுன்னு சொல்லிட்டு அனுஷியாவையும் ஹரிணி பாப்பாவையும் உள்ள உட்கார வச்சுட்டு கிஷோர் இப்போ ஓடி போறாருங்க. மேல ஓடி போய் கதவை போய் தட்டுன்னு தட்டுறாருங்க. மேல ஓடி போகும்போது நோட் பண்ணி இருக்கிறாரு. அப்படி அவர் உள்ள ஓடும் போது இன்னொரு ஷாக்குங்க. ரிசப்ஷன்ல ஒரு மெழுகுவர்த்தி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மெழுகுவர்த்தி அங்க இல்ல. அங்க யாருமே இல்ல, மயான அமைதியா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் உங்க ஓடி வரும்போது இப்போ ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் இருந்துச்சு. இப்போ அந்த மெழுகுவர்த்தியும் இல்ல, ஃபுல் டார்க்கா இருக்கு. அந்த ரெசார்ட்டே ஃபுல் டார்க்கா இருக்கு. அதை மீறியும் கிஷோரோட போன்ல டார்ச் ஆன் பண்ணிட்டு மேல ஓடி இருக்கிறாரு. ஓடும் போது அங்க இருந்த சுவிட்சஸ் எல்லாம் ஆன் பண்ணி விட்டா எல்லா லைட்டும் எரியல, எதனா 1-2 லைட் மட்டும் தான் எரியுது. அதுமே பிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. அட்மாஸ்பியரே நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த இடம். இப்ப மேல ஓடி போய் அவங்களோட ரூம் 102 உடனே உடைக்கிறாருங்க. மகா ப்ரோ கதவை திறங்க ப்ரோன்னு சொல்லிட்டு இவர் எவ்வளவோ உடைக்கிற அளவுக்கு தட்டி இருக்கிறாருங்க. நோ ரெஸ்பான்ஸ். உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. ஒரு கட்டத்துக்கு மேல ஃபர்ஸ்ட் ஒரு வேல போனார் இல்லையா, பின்னாடி பால்கனில குதிச்சு அவன் ஒரு பால்கனில போய் அந்த மாதிரி இவங்களோட 101 கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணா ஓபன் ஆகுது. உள்ள போயிட்டு பால்கனி வழியா அந்த பால்கனிக்கு தாவி போனா அங்க மகாவும் மகாவோட ஹஸ்பண்டும் இந்த பால்கனியை பார்த்த மாதிரியே, பால்கனினா இவரை பார்த்த மாதிரி இல்ல, கிஷோரை பார்த்த மாதிரி இல்ல, பால்கனியை தாண்டி அங்கிட்டு ஒரு காட்டு பகுதி மாதிரி கீழே மலைக்கு கீழே இறங்குற பகுதியாங்க, வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்த மாதிரி கண்ணுக்குன்னெல்லாம் ஒரு மாதிரி மேலே போய் வெள்ளையா பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. இவர் குப்புனா இருக்குதுங்க. அந்த பால்கனியில கஷ்டப்பட்டு கிஷோர் எகிரி குதிச்சு டக்குன்னு பார்த்தோன்னே அவருக்கு எப்படி இருக்கும், பக்குனா இருக்குதுங்க அவருக்கு. 2 பேருமே கண்ணுலாம் மேலே போய் ஒரு மாதிரி வெள்ளையா, கண்ணுலாம் ஒரு மாதிரி கோரமா இருந்திருக்குதுங்க. எதையோ பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கிறாங்களாம். இவர் அவங்க முன்னாடியே போயிட்டு கையை அசைச்சிருக்கிறாரு. மகா ப்ரோ ஓப்பன் பண்ணுங்க, விண்டோ ஓப்பன் பண்ணுங்க, இங்க இருக்க வேணாம், வாங்க போயிடலாம் சொல்லிட்டு எவ்வளவோ கத்துறாரு. அவங்க காதுல கேட்கலையாங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம கிஷோர் அங்க இருந்து அந்த பூந்தொட்டியெல்லாம் எடுத்து உடைக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. உடைச்சிட்டு உள்ள போனதுக்கு அப்புறமா அவங்கள ரொம்ப நேரமா குலுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. சொன்னா கேளுங்க, என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சு? இவருக்குமே ஒண்ணுமே புரியல. வெளியே வேற குழந்தையும் அவங்களோட வைஃபையும் விட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்க வைஃப் வேற ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, அவங்களோட டோரை வந்து ஏதோ ஓப்பன் பண்ற மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு, என்னாச்சுன்னே தெரியல. அப்படிங்கும்போது மகாக்கு ஒரு கட்டத்துக்கு மேல முழிப்பு வந்துருதுங்க. நார்மல் ஆயிடுறாங்க. என்னாச்சு மகா, ஏன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இவர் ஏன் இப்படி நின்றுட்டு இருக்காருங்கும் போது அவங்க அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அழுகிறதுக்கெல்லாம் இங்க நேரம் இல்ல, உடனே வெளியே போகணும், இவரை எப்படியாச்சும் இது பண்ணணுங்கும் போது கண்ணுல இருந்து அழுகையா வருதான், அதாவது கண்ணுல இருந்து கண்ணீரா வருதான் மகாவோட ஹஸ்பண்டுக்கு. என்னடா பண்றதுன்னு தெரியாம ஒரு அறை அரைஞ்சிருக்கிறாருங்க ஓங்கி. ஒரு அறையிலேயே அவர் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருமே அழுக ஆரம்பிக்கிறாரு. 2 பேருமே அழுதுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. கிஷோர் 102 அந்த டோரை ஓபன் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாரு. ஆனால்
அந்த டோர் ஓப்பன் ஆகவே இல்லைங்க. வேற வழியே இல்லாம இவங்க 2 பேரையும் கூட்டுக்கிட்டு பால்கனி வழியா எகிரி குதிக்கும் போது கீழே வழுக்கி விழுந்து அவங்களுக்கு கையெல்லாம் கிழிச்சு ஒரு மாதிரி பிளட் ஆகி கொஞ்சம் அப்படி விழுந்துருந்தாங்கன்னா பள்ளத்தாக்குல விழுந்து சாக வேண்டியதானாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆழம் அங்கிட்டு உள்ளுக்குள்ள ஓரளவுக்கு ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் குதிக்கிற அளவுக்கு தான் அந்த இடத்துல அந்த காம்பவுண்ட் சுவர் மாதிரி போகுமா. அதுக்குள்ள விழுந்தனால மகாவோட ஹஸ்பண்ட் தப்பிச்சாரு. மகா கரெக்டா வந்துட்டாங்க, மகாவோட ஹஸ்பண்ட் கீழே விழுந்துட்டாரு. இப்போ என்ன பண்றது தெரியாம மறுபடியும் கீழே போயிட்டு ரிசப்ஷன் எல்லாம் இருட்டா இருக்குது, மகாவை கொண்டு போய் கார்ல விட்டுட்டு சுத்தி வந்து பார்த்தா மறுபடியும் மகாவோட ஹஸ்பண்ட் மயக்கம் போட்டு கிடக்குறாரு. கீழே விழுந்தவர் ஓகே ப்ரோ நான் வந்துடுறேன்னு சொன்னவர் இவர் சுத்தி போய் பாக்குறாரு. ரொம்ப நேரம் ஆச்சு ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு சுத்தி போய் பார்த்தா இப்ப அந்த மனுஷன் அந்த இடுக்குல அந்த இத்தனோண்டு இடத்துல மயக்கம் போட்டு கிடக்குறாரு. ஒண்ணுமே புரியலைங்க கிஷோருக்கு. ஒரு மனுஷனால என்னங்க பண்ண முடியும்? வேற வழி இல்லாம அவரையும் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கிறாரு. இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இவங்க காருக்கிட்ட வந்து தண்ணி எடுத்து அடிச்சதுக்கு அப்புறமா அவர் முழிச்சிடுறாரு. மகாவோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு எதுவுமே கேட்காதீங்க பிரதர், இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு சேஃப் கிடையாது, உடனே கிளம்பலாங்கும் போது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்டெப்னி எடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி எடுத்து வண்டியில முன்னாடி மாட்டிட்டு இருக்கும் போதே இவங்க தங்கி இருந்த அந்த ரெசார்ட்டுக்குள்ள இருந்து டைம் இப்போ 10 மணி ஆக போகுது, 9:50 9:55 கிட்ட இருக்குமாங்க. இந்த டைமிங்ல அந்த ரெசார்ட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் கேட்டிருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் இந்த சத்தத்தை கேட்டா 9:45க்கு அந்த இருட்டுக்குள்ள ஹாண்டட் ரெசார்ட்ல அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கும்? ஸ்டெப்னியை மாத்திட்டு இருக்கிறாரு கிஷோர். வந்து இதை கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு அமானுஷ்யமான இடம், இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்க கூடாதுன்னு. மகாவும் அனுஷியாவும் அழுதுகிட்டே குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு உள்ள இருக்கிறாங்க, காருக்குள்ள உட்காந்துருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஸ்டெப்னியை மாட்டினதுக்கு அப்புறமா அந்த வண்டியை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்குள்ள அவங்க பட்ட பாடு ரொம்ப படாத பாடுபட்டிருக்கிறாங்க. காரை எடுத்துட்டு போகும்போதே அவங்களுக்கு இன்னும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. பின்னாடி அந்த ரெசார்ட்ல இருந்து அழுகிற சத்தம் அந்த மரண ஓலமா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த மரண ஓலம் மாதிரி கேட்குதுங்க. அந்த ரெசார்ட்டை விட்டு இவங்க வெளியே போகணும்னா கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் வெளியே போகணும், காட்டுப்பகுதி மாதிரி தான் இருக்கும். அதுல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ஹரிணி பாப்பாக்கு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. திடீர்னு ஃபிக்ஸ் வந்து இழுத்துக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மாதிரி கண்ணுலாம் மேலே போய் என்ன பண்றதுனே தெரியலையா அவங்களுக்கு. பின்னாடியும் போக முடியாது, அதே நேரத்தில் முன்னாடி போனாலுமே இன்னும் அவங்களுக்கு கீழே இறங்குறதுக்கு 20 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஆகுமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க? அவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்குறாங்க. மகா அவங்க கிட்ட இருந்த இந்த குங்குமம் இருக்கு இல்லையா, துர்க்கைம்மனோட குங்குமம், அதை வச்சு சாமியை கும்பிட்டு பார்த்துருக்குறாங்க, எதுவும் நடக்கலை. இவங்க கிட்ட இருந்த இரும்பு பொருட்கள்லாம் அவங்க கையில் கொடுத்துருக்காங்க, எதுவுமே நடக்கலை. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 5 நிமிஷத்துல அந்த பொண்ணு காம்டவுன் ஆயிடுறாங்க. காம்டவுன் ஆனதுக்கு அப்புறமா மணி ஒரு 10-20 இருக்குமாங்க. கரெக்டா அந்த மெயின் ரோடுக்கு வரப்போறாங்க. இவங்க கண்ணு முன்னாடி அந்த மெயின் ரோடு தெரியுது, ஃபுல் டார்க், ஒரு லைட்டு கூட இல்லை. இவங்க வரும்போது பார்த்த எந்த லைட்டுமே எரியாது, நைட்டு எரியாதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்ப போகும்போது தான் பாக்குறாங்க லைட் எல்லாமே இருக்குது வரிசையா, ஆனா எந்த லைட்டுமே எரியல. எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்பீடா போகணுமோ அடிச்சு ஓட்டி இருக்கிறாருங்க கிஷோர். மெயின் ரோடு கிட்ட வரும்போது சடனா பிரேக் அடிக்கிறாருங்க கிஷோர். இவர் அடிச்ச பிரேக்ல மகாவோட ஹஸ்பண்ட் முன்னாடி உட்கார்ந்திருக்கிறாரு. அவரு எல்லாருமே முன்னாடி வந்து முட்டிட்டு முன்னாடி பார்த்தா அகைன் இவங்க அந்த ஹாண்டட் ரெசார்ட்டோட வாசல்ல தான் நிக்கிறாங்க. அதே கேட்டு முன்னாடி கார் நிக்குது. இப்போ அப்படியே கேமரா வெளியே வந்துச்சுன்னா அந்த ரெசார்ட்டுக்கு முன்னாடி அந்த கார் நிக்குது. காருக்குள்ள இவங்க எல்லாருமே பயந்து போய் இருக்கிறாங்க, கத்துறாங்க. இந்த கத்துற சவுண்டோட அந்த ரெசார்ட்ல இருந்து வர மரண ஓலத்தோட இந்த ஒரு டெலிஃபிலிமா இருக்கலாம், இது ஷார்ட் பிலிமா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம், இது முடியுதுங்க. அப்போ டைரக்டட் பை பிரபாகரன் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு என்னோட நேம் வந்துருங்க. எஸ், இந்த வீடியோ அதாவது இந்த ஸ்டோரி வந்து என்னோட ஓன் ஸ்டோரிங்க. ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, ஆனால் ஓன் ஸ்டோரி சொல்லுங்கண்ணா, ரொம்ப நாள் ஆச்சு ஓன் ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. எஸ், இது என்னோட ஓன் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஸ்டோரியில் வந்து எந்த பார்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப த்ரில்லிங்காக அந்த இடம் எதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாருக்குமே, மெம்பர்ஷிப் பற்றி நிறைய பேர் வந்து பலவிதமான உங்களோட கோரிக்கைகள்லாம் வச்சுருந்தீங்க. எனக்குமே ஆரம்பத்துலேருந்தே ஒரு உறுத்தல் இருந்துச்சுங்க. அது அதிகமாக இருக்குது ப்ரோ, மெம்பர்ஷிப்போட அமௌண்ட்டை வந்து குறைச்சிக்கோங்க. நீங்கள் மெம்பர்ஷிப்பே போடாதீங்கன்னு சொல்லலை, குறைச்சிக்கோங்கன்னு சொல்கிறீங்க. அது எனக்கு புரியுது. ஸோ இதுக்கப்புறம் யாருமே மெம்பர்ஷிப் போடாதீங்க. பிகாஸ் போட்டவங்க எல்லாருமே வந்து நாங்கள் போட்டோமே இப்போ வந்து போடாதீங்கிறீங்களாம் அப்படி நினச்சிக்காதீங்க. போட்ட வரைக்கும் ஓகேங்க.
இப்போ மார்ச் ஆரம்பிச்சிருச்சு. மார்ச் எண்டு வரைக்கும் மெம்பர்ஷிப்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தனியா வீடியோ வரும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்ஃபயர் விஐபிஸ், ஹாண்டட் கோஸ்டீஸ், வெப் சீரிஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம் இருக்கு இல்லையா? இதுல நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத என்னால அமௌண்ட்ட குறைக்க முடியாதாம். அதுல என்னால அமௌண்ட்ட வந்து குறைக்க முடியாதாம். நான் இன்னொரு ஒரு போர்ட்டல் தான் ஓப்பன் பண்ணணும். அப்படி இருக்கும்போது, இதுல போட்டவங்களோட எல்லாமே டெலீட் ஆயிடும். அவங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகுமா என்னங்கிற விஷயம் முழுக்க முழுக்க நமக்கு தெரியாது. அதனால இப்போ வரைக்கும் பண்ணவங்க எல்லாருமே பண்ணிக்கோங்க. பண்ணவங்க ஓகே. இதுக்கப்புறம் யாருமே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதீங்க. ஏப்ரல் அதாவது மார்ச் 28, 29 இந்த 2 நாள்ல ரம்ஜானுக்கு முன்னாடியே 31 ரம்ஜான் நெனைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே நான் இதே ஹெல்ஃபயர் விஐபிஸ கம்மியான அமௌண்ட்ல உங்களுக்கு நான் குடுக்குறேன். ஹாண்டட் கோஸ்டீஸ் எல்லாமே வந்து கம்மியான அமௌண்ட்ல எல்லாருமே பார்க்குற விதத்துல அமௌண்ட் எல்லாமே நிர்ணயிக்கப்படும். ஸோ அதுவரைக்கும் யாருமே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா நான் சொல்லும்போது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. பண்ணவங்க யாருமே காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க, குழம்பிக்காதீங்க. நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணதுக்கு உங்களுக்கான வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது இந்த மார்ச் 28 வரைக்கும். அதோட உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாருமே முடிஞ்சிரும். இப்போ வரைக்கும் பண்ணவங்க எல்லாருக்கும் சொல்றேன். இதுக்கப்புறம் யாரும் பண்ணாதீங்க. நான் சொல்லும்போது பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க் யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்கள மீட் பண்ற வரைக்கும் பாய்.